أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹுனைன் போரை பற்றிய சில கூடுதல் விவரங்களை இன்று நான் எடுத்துக் கூறுவேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து புறப்பட்ட போது ஹஸ்ரத் அத்தா பின் அசீது அவர்களை மக்காவின் அமீராக நியமித்தார்கள். இவர்கள்தான் மக்காவில் நியமிக்கப்பட்ட முதல் அமீராக இருந்தார்கள். அப்போது ஹஸ்ரத் அத்தாப் அவர்களுக்கு ஏறத்தாழ 20 வயதாக இருந்தது. மக்காவாசிகளுக்கு மார்க்கக் கல்வியை கற்றுக் கொடுக்கும் பொறுப்பை ஹஸ்ரத் முஆஸ் பின் ஜபல் அவர்களிடம் ஒப்படைத்தார்கள். ஹஸ்ரத் அத்தாப் அவர்களின் அறிமுகம் என்னவென்றால், இவர்களின் தந்தை அசீத் பின் அபுல் ஐஸ் பின் உமையா என்பதாகும். ஹஸ்ரத் அத்தாப் அவர்களின் அறிமுகம் என்னவென்றால், இவர்களின் தந்தை பெயர் அசீத் பின் அபுல் ஐஸ் பின் உமையா என்பதாகும். தந்தை மகன் இருவரும் குறைஷிய கோத்திரத்தின் தலை சிறந்தவர்களாக இருந்தனர். இஸ்லாத்திற்கு கடுமையான எதிர்ப்பாளர்களாகவும் இருந்தனர். இவர்களின் தாயாரின் பெயர் ஜைனப் என்பதாகும். அத்தாப் அவர்களின் தந்தை மக்கா வெற்றிக்கு முன்பே இறந்துவிட்டார்கள். அத்தாப் அவர்களுக்கு இஸ்லாத்தின் மீது இருந்த வெறுப்பும் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு விலகி இருந்ததும் எந்த அளவுக்கு இருந்ததென்றால், மக்கா வெற்றியின் போது ஹஸ்ரத் பிலால் அவர்கள் காபாவில் பாங்கு சொன்னபோது, என் தந்தை இந்த பாங்கை கேட்கும் முன் இந்த உலகத்தை விட்டு சென்றதற்கு அல்லாஹுக்கு நன்றி என்று அத்தாப் தன் தோழர்களிடம் கூறிக்கொண்டிருந்தார். எவ்வாறு இருப்பினும் அதற்கு பிறகு மக்கா வெற்றியின் நாளில் அத்தாப் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு சமயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய கனவில் இவர்களின் தந்தை அசீத் பின் அபுல் ஐஸை இஸ்லாமிய நிலையில் மக்காவில் பொறுப்பாளராக கண்டார்கள். அவரோ குஃபுர் நிலையில் இறந்திருந்தார். தற்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட கனவின் விளக்கம் அத்தாப் அவர்களின் உருவில் வெளிப்பட்டது. ஓர் அறிவிப்பின்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது கனவில் அத்தாப் அவர்கள் சொர்க்க வாசலுக்கு வந்து அதை வேகமாக தட்டினார் என்றும், பிறகு வாசல் திறக்கப்பட்டு அதில் அவர் நுழைந்து விட்டார் என்றும் கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பின்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தாபின் தந்தை அசீதை நான் சொர்க்கத்தில் கண்டேன், அவர் இறை மறுப்பு நிலையில் இறந்துவிட்டார், பிறகு அவர் எப்படி சொர்க்கத்தில் நுழைந்தார் என்று நான் வியந்தேன் என்று கூறினார்கள். மக்கா வெற்றி நாளில் அத்தாபின் அசீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னால் வந்தபோது, இவரைத்தான் நான் சொர்க்கத்தில் கண்டேன், இவரை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று அன்னார் கூறினார்கள். பிறகு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு வரப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை மக்காவிற்கு அமீராக நியமித்து, அத்தாபே, எந்த மக்களுக்கு நான் உங்களை அமீராக நியமித்திருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? நான் உங்களை அஹ்லுல்லா, அதாவது அல்லாஹ்வின் வீட்டாருக்கு அமீராக நியமித்திருக்கிறேன். எனவே அவர்களிடம் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று அன்னார் கூறினார்கள். அன்னார் இதை 3 முறை கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலமானவரை அவர்கள் மக்காவிற்கு பொறுப்பாளராக இருந்தார்கள். ஓர் அறிவிப்பின்படி அவர்கள் ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்களின் காலகட்டத்திலும் மக்காவிற்கு பொறுப்பாளராக இருந்தார்கள் என்றும், ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள் காலமான அதே நாளில்தான்
இவர்களும் காலமானார்கள் என்றும் வருகிறது. மற்றொரு அறிவிப்பின்படி ஹஸ்ரத் உமர் அவர்களின் காலகட்டம் வரையிலும் அவர்கள் உயிரோடு இருந்தார்கள் என்று வருகிறது. மக்காவில் இருந்து ஹுனைன் நோக்கி புறப்பட்டது பற்றி எழுதப்பட்டுள்ளதாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் போருக்காக 6ஆம் ஷவ்வால் சனிக்கிழமை அன்று புறப்பட்டு 10ஆம் ஷவ்வால் அன்று ஹுனைன் இடத்தை சென்றடைந்தார்கள். இப்னு கசீர் அவர்களின் கூற்றுப்படி 5ஆம் ஷவ்வால் அன்று புறப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் நோக்கி சென்றபோது அவர்களின் 2 மனைவிமார்களான ஹஸ்ரத் உம்மு சல்மா மற்றும் ஹஸ்ரத் ஜைனப் ஆகியோர் உடன் இருந்தார்கள். சில அறிவிப்புகளின்படி ஹஸ்ரத் உம்மு சல்மா மற்றும் ஹஸ்ரத் மைமூனா ஆகியோர் உடன் இருந்தார்கள். ஆனால் நம்பகமான அறிவிப்புகளின்படி ஹஸ்ரத் உம்மு சல்மா மற்றும் ஹஸ்ரத் ஜைனப் ஆகியோர் உடன் இருந்தார்கள். முஸ்லிம்களின் எண்ணிக்கையை குறித்து எழுதப்பட்டுள்ளது என்னவென்றால், ஹுனைன் போரில் இஸ்லாமிய படையினரின் எண்ணிக்கை எதிரிகளின் எண்ணிக்கையை விட குறைவாக இருந்த போதிலும் இதற்கு முந்தைய போர்களை ஒப்பிடும்போது அதிக எண்ணிக்கையில் முஸ்லிம்கள் இருந்தார்கள். எண்ணிக்கை ரீதியாக மட்டுமல்லாமல் ஆயுத ரீதியாகவும் அதிக எண்ணிக்கையை கொண்டதாக இருந்தது. இமாம் மகாசி அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 12,000 முஸ்லிம்களுடன் பயணம் செய்து புறப்பட்டார்கள் என்று எழுதியுள்ளார்கள். மக்கா வெற்றிக்காக மதினாவில் இருந்து வந்த 10,000 சஹாபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் உடன் வந்தார்கள். அத்துடன் மக்காவில் இருந்த 2,000 முஸ்லிம்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் புறப்பட்டு சென்றார்கள். சிலர் 14,000 பேர் இருந்ததாகவும் கூறுகிறார்கள். ஆனால் பெரும்பாலும் 12,000 பேர் தான் இருந்ததாகவே குறிப்புகள் கிடைக்கின்றன. மக்காவில் இருந்து 2,000 புதிய முஸ்லிம்கள் சேர்ந்திருந்தார்கள். 14,000 என்று சொல்பவர்கள் மதினாவில் இருந்து வந்தவர்களின் எண்ணிக்கையை 10,000ற்கு பதிலாக 12,000 என்று கூறுகிறார்கள். ஆனால் மக்காவில் இருந்து சேர்ந்தவர்களின் எண்ணிக்கையை 2,000 என்றுதான் கூறுகிறார்கள். ஹுனைன் செல்லும் வழியில் ஜாத்தே அன்வாத் என்று பெயரிடப்பட்ட ஒரு பெரிய இலந்தை மரம் இருந்தது. அதற்கு முஷ்ரிக்குகள் அதிக கண்ணியம் கொடுத்து வந்தனர். வெற்றிக்கான சகுனமாக தங்கள் ஆயுதங்களை அதில் தொங்கவிட்டு அங்கு இழ்திகாஃப் செய்து அதிக கொள்கை பிடிப்பையும் மரியாதையும் செலுத்துவார்கள். இஸ்லாமிய படை அந்த மரத்தின் அருகில் சென்றபோது மக்காவைச் சேர்ந்த புதிய முஸ்லிம்களில் சிலர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எங்களுக்கும் அதுபோன்ற ஒரு மரத்தை ஏற்படுத்தி தாருங்கள் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹு அக்பர், மூசா நபியிடம் அவரது சமுதாயத்தினர் கேட்ட அதே விஷயத்தை தான் நீங்கள் கேட்டுள்ளீர்கள். யா மூசஜ் அல் லனா இலாஹன் கமா லஹும் ஆலிஹா பால இன்னக்கும் கௌமுன் தஜிஹலூன் என்று கூறினார்கள். அதாவது, அப்போது அவர்கள், மூசாவே, இவர்களின் தெய்வங்களைப் போன்று எங்களுக்கும் ஒரு தெய்வத்தை உண்டாக்கி தருவீராக என்றனர். இதற்கு மூசா, நிச்சயமாக நீங்கள் அறிவற்ற மக்களாவீர் என்று பதிலளித்தார். நீங்கள் நிச்சயமாக முந்தைய சமுதாயத்தினரை பின்பற்றுவீர்கள், இவ்வாறே நீங்கள் நடந்து கொள்வீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஏற்கனவே கூறப்பட்டது போன்று ஹுனைன் போரில் எப்படிப்பட்ட புதிய முஸ்லிம்கள் கலந்து கொண்டார்கள் என்றால், அவர்களின் உள்ளத்தில் இஸ்லாமும் ஈமானும் இன்னும் உறுதியாகி இருக்கவில்லை. அவர்களுக்கு சிறப்பான போர் திறமையும் இருக்கவில்லை. எந்த அளவுக்கென்றால் அவர்கள் ஆயுதங்களுக்கான குறிப்பான ஏற்பாட்டையும் செய்திருக்கவில்லை. இவர்களின் காரணமாகவே ஹுனைன் போரில் முஸ்லிம்கள் நிலை குலைந்து போயினர். அது தற்காலிகமான சிக்கலையும் தற்காலிகமாக பின்வாங்க வேண்டிய நிலையையும் ஏற்படுத்தியது. இவ்வாறே மக்காவில் இருந்து முஸ்லிம் அல்லாதவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வந்திருந்தார்கள். சிலர் சவாரிகளிலும் சிலர் நடந்தும் வந்தார்கள். எந்த அளவுக்கென்றால் பெண்கள் கூட உடன் வந்தார்கள். போரின் முடிவு என்ன என்பதை பார்ப்பதற்காக வந்தார்கள். முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்தால் போர் செல்வம் கிடைக்கும் என்று அவர்கள் வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கோ அல்லது சஹாபிகளுக்கோ ஏதேனும் துன்பமோ கஷ்டமோ ஏற்பட்டால் அதனால் அவர்களுக்கு எவ்வித கவலையும் இல்லை. இவர்களில் ஒரு கூட்டம் வேடிக்கை பார்ப்பதற்காகவே சேர்ந்து வந்தனர். அவர்களில் முஷ்ரிக்குகளும் இருந்தனர். முஷ்ரிக்கான நிலையிலேயே அவர்கள் உடன் வந்தனர். இந்த முஷ்ரிக்குகளின் எண்ணிக்கை
80க்கு அருகில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக சில வாழ்க்கை வரலாற்றாசிரியர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஷ்ரிக்குகளின் உதவியை நாடிய முதல் போர் இது என்றும், இதற்கு முன்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு முஷ்ரிக்கையும் போரில் சேர்த்து கொண்டதில்லை என்றும் கூறுகிறார்கள். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னாலா நஸ்தஈனு மினல் முஷ்ரிக்கு, அதாவது நாம் எந்த ஒரு முஷ்ரிக்கின் உதவியையும் விரும்புவதில்லை என்று கூறினார்கள். அவர்களின் கூற்றுப்படி ஹுனைன் போரில்தான் முதலாக முஷ்ரிக்குகளையும் அன்னார் சேர்த்து கொண்டார்கள். ஆனால் சரியான விஷயம் என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதவி கேட்கவில்லை. பத்ரு போரில் ஒவ்வொரு மனிதனின் தேவையும் முக்கியத்துவமும் அதிகமாக இருந்தபோதும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முஷ்ரிக்கின் உதவியையும் ஏற்க மறுத்துவிட்டார்கள். இப்போது முஸ்லிம்கள் அதிகம் இருந்தார்கள். திருக்குரானின் கூற்றுப்படி அவர்களின் அதிக எண்ணிக்கை அவர்களை அகம்பாவத்தில் ஆழ்த்தியது. அப்படி இருக்கையில் சொற்ப முஷ்ரிக்குகளின் உதவிக்கு இப்போது என்ன அவசியம்? ஆகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முஷ்ரிக்கையும் ஒருபோதும் போரில் சேர்த்து கொள்ளவில்லை. எந்த முஷ்ரிக்கையும் போரில் சேரச் சொல்லவும் இல்லை. மாறாக வாழ்க்கை வரலாற்று நூல்களின் விவரங்களிலிருந்து தெளிவாக தெரிவதென்னவென்றால், மக்காவில் இருந்து பலர் தாங்களாகவே போரை பார்ப்பதற்காகவும் போரில் கிடைக்கும் போர் செல்வங்களின் பேராசையில் இஸ்லாமிய படையில் சேர்ந்திருந்தார்கள். இவர்களின் நிலைப்பாடு என்னவென்றால், முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைப்பது உறுதி, எனவே சென்று வேடிக்கை பார்ப்போம், போர் செல்வங்களை கைப்பற்றி வருவோம் என்பதாக இருந்தது. அத்துடன் சில முஷ்ரிக்குகள் தீய எண்ணத்துடனும் இருந்தனர். மக்கா வெற்றியில் அவர்களுக்கு ஏற்பட்ட இழிவையும் அவமானத்தையும் அவர்களால் மறக்க முடியாமல் இந்த எண்ணத்துடனும் அவர்கள் கலந்து கொண்டார்கள். மக்காவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல முயன்றது போல் இங்கேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல வாய்ப்பு கிடைக்குமோ என்று எதிர்பார்த்தார்கள். எதிரிகளால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல முடியாவிட்டால் கூட தங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்துவிட்டால் அதை பயன்படுத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொன்று நஊது பில்லா தாங்கள் பழிக்கு பழி வாங்கிக் கொண்டு தங்கள் உள்ளத்தை தனித்து கொள்ளலாம் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். எவ்வாறு இருப்பினும் 12,000 பேர் கொண்ட படை மக்காவில் இருந்து புறப்பட்டு 3 நாட்களுக்கு பிறகு, சிலரின் கூற்றுப்படி 5 நாட்களுக்கு பிறகு ஹுனைன் பள்ளத்தாக்கை அடைந்தது. வழியில் எந்த ஒரு கேடயமோ வாளோ அல்லது சஹாபிகளின் பொருளோ கீழே விழுந்தால் அபூ சுஃபியான் பின் ஹர்ப் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குரல் கொடுத்து, அந்த பொருளை என்னிடம் கொடுங்கள், நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று கூறினார்கள். இதன் காரணமாக அவர்களின் ஒட்டகம் முழுவதும் பொருட்களால் நிரம்பியது. ஹஸ்ரத் சஹல் பின் ஹன்சலியா அவர்கள் கூறுகிறார்கள், ஹுனைன் போரின் போது நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சென்று கொண்டிருந்தேன். நாங்கள் நீண்ட தூரம் பயணம் செய்தோம். மாலையானது. அப்போது நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்து தொழுதேன். அப்போது ஒருவர் வந்தார். அவர், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் உங்களுக்கு முன்னால் சென்றேன். இன்னின்ன மலைகளுக்கு மேலே ஏறினேன். ஹவாஸின் கூட்டத்தினர் தங்கள் பெண்களையும் ஒட்டகங்களையும் ஆடுகளையும் கால்நடைகளையும் ஒன்று சேர்த்ததை கண்டேன் என்று கூறினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்முறுவல் செய்து, இன்ஷா அல்லாஹ் நாளை இவை முஸ்லிம்களின் போர் செல்வமாக இருக்கும் என்று கூறினார்கள். பிறகு, இன்று இரவு நமக்காக யார் காவல் பணியில் இருப்பார்கள் என்று அன்னார் கேட்டார்கள். அனஸ் பின் அபி மர்சத் அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் காவல் பணியில் இருப்பேன் என்று கூறினார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படியானால் புறப்படுங்கள் என்று கூறினார்கள். அவர்கள் தங்கள் குதிரையில் ஏறி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருகில் வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த பள்ளத்தாக்கிற்கு சென்று அதன் உயரமான இடத்திற்கு சென்று விடுங்கள். உங்கள் காரணமாக இரவில் நமக்கு ஏதேனும் ஏமாற்றம் ஏற்படக்கூடாது. அதாவது நீங்கள் கவனமற்று இருக்கக்கூடாது, எதிரிகள் ஏமாற்றிவிடக்கூடாது என்று கூறினார்கள். அந்த காவல் பணி அன்னாருக்காக கிடையாது, மாறாக அக்கம்பக்கம் உள்ள பகுதிகளில் இருந்து செய்தி சேகரிப்பதற்காக அவரை காவல் பணியில் நிற்க வைப்பது பற்றி அன்னார் கூறினார்கள். காலையானதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தொழுகைக்காக புறப்பட்டார்கள்.
அவர்கள் ஃபஜ்ர் தொழுகையின் 2 ரக்காத்து சுன்னத் தொழுதார்கள். தொழுகைக்காக இக்காமத்து சொல்லப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்த ஆரம்பித்தார்கள். அன்னாரின் முகம் பள்ளத்தாக்கை நோக்கி இருந்தது. அன்னார் தொழுகையை முடித்து சலாம் கூறியபோது, மகிழ்ச்சி அடையுங்கள், உங்களுக்கு நற்செய்தி, உங்களின் காவல்காரர் வந்துவிட்டார் என்று கூறினார்கள். அதாவது கண்காணிப்பு பணிக்காக நியமிக்கப்பட்டிருந்தவர். சஹாபிகள் பள்ளத்தாக்கிலும் மரங்களிலும் பார்க்க ஆரம்பித்தார்கள். இறுதியில் அவர் வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து நின்றார். அவர் சலாம் கூறி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டபடி நான் அந்த பள்ளத்தாக்கின் உயரமான இடத்திற்கு சென்றேன். காலை ஆனதும் 2 பள்ளத்தாக்கிலும் நான் ஏறி பார்த்தேன். ஆனால் யாரும் என் கண்ணில் படவில்லை என்று கூறினார். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இரவில் நீங்கள் கீழே இறங்கினீர்களா என்று கேட்டார்கள். அவர், தொழுகைக்காகவும் இயற்கை உபாதைகளுக்காகவும் தவிர இறங்கவில்லை என்று கூறினார். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சொர்க்கம் உங்களுக்கு உறுதியாயிற்று, நீங்கள் நன்றாக டியூட்டி கொடுத்தீர்கள் என்று கூறினார்கள். முஷ்ரிக்குகளின் உளவாளிகள் பற்றிய குறிப்புகளும் காண கிடைக்கின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10ஆம் ஷவ்வால் செவ்வாய்க்கிழமை இஷா நேரத்தில் ஹுனைன் வந்தடைந்திருந்தார்கள். மாலிக் பின் அவுஃப் ஹவாஸின் கூட்டத்தைச் சேர்ந்த 3 பேரை உளவாளிகளாக அனுப்பி முஸ்லிம்களின் படையை சுற்றி வந்து ஆய்வு செய்து அனைத்து விவரங்களையும் வந்து கூறும்படி கூறினான். ஆனால் அந்த 3 பேரும் திரும்பி வந்தபோது திகிலடைந்து போய் இருந்தார்கள். உங்களுக்கு கேடு நேரட்டும், உங்களுக்கு என்ன ஆனது என்று மாலிக் கேட்டான். அதற்கு அவர்கள், நாங்கள் குதிரைகளில் வெள்ளை ஆட்களை பார்த்தோம். அல்லாஹ்வின் மீது ஆணையாக போர் நடந்தால் இந்த நிலையை நம்மால் சமாளிக்க முடியாது. அல்லாஹ்வின் மீது ஆணையாக நாம் பூலோக வாசிகளுடன் போர் செய்ய முடியாத நிலையில் இருக்கும்போது விண்ணுலக வாசிகளுடன் எப்படி போர் செய்ய முடியும்? நீங்கள் எங்களின் பேச்சை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் உங்கள் சமுதாயத்தினருடன் திரும்பிச் சென்று விடுங்கள். நாங்கள் கண்டதையே மக்களும் கண்டால் எங்களுக்கு ஏற்பட்டது போல் அவர்களுக்கும் கஷ்டம் ஏற்படும் என்றனர். அதற்கு மாலிக், உங்களுக்கு அழிவு உண்டாகட்டும், நீங்கள் படையில் அனைவரையும் விட கோழைகள் என்று கூறினான். இந்த செய்தி படை முழுவதுமாக பரவிவிடக்கூடாது, இவ்விஷயம் வெளியே சென்றுவிடக்கூடாது என்பதற்காக அவர்களை அவன் மறைத்து வைத்தான். பிறகு, உங்களுள் சிறந்த வீரன் யாரேனும் உள்ளானா, அவனை பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்று மாலிக் கேட்டான். அங்கு இருந்த அனைவரும் ஒரு நபரை குறித்து இவர் மிகவும் வீரன் என்று ஒருமித்த கருத்தை தெரிவித்தனர். பிறகு அவன் புறப்பட்டுச் சென்றான். மாலிக் அவனையும் அனுப்பி வைத்தான். இவனும் சீக்கிரம் திரும்பி வந்துவிட்டான். இவனுக்கு முன்பு வந்த 3 பேரை போன்று இவனும் பயந்து போயிருந்தான். நீ என்ன கண்டாய் என்று மாலிக் கேட்டான். அதற்கு அந்த வீரன், நான் கருப்பு வெள்ளை குதிரைகளில் வெள்ளை மனிதர்களை கண்டேன். அவர்களை பார்க்கக்கூட எனக்கு துணிவு இருக்கவில்லை. அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்கள் காணும் அந்த திகில் எனக்கும் ஏற்பட்டது. என்னால் இதை சமாளிக்க முடியாது. நாம் இங்கிருந்து திரும்பிச் செல்வதுதான் சிறந்தது என்று பதிலளித்தான். ஆனால் அவ்வாறு இருந்தும் மாலிக் பின் அவுஃப் தன் எண்ணத்தில் இருந்து பின்வாங்கவில்லை. எதிரிகளின் உளவாளிகள் எதை கண்டு எடுத்துரைத்தார்களோ அதை பற்றி வாழ்க்கை வரலாற்றாசிரியர்கள் கூறும்போது அதற்கு 2 அம்சங்கள் இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். அந்த உளவாளிகள் வானவர்களை கண்டார்கள், அவர்களை கண்டதால் பயந்து விட்டார்கள் என்று ஒரு சாரார் கூறுகிறார்கள். மற்றொரு கருத்து, அவர்கள் முஸ்லிம்களின் படையை பார்த்தபோது இறைவனுடைய ஆதிக்க அச்சம் அவர்கள் மீது ஏற்பட்டது, அதன் காரணமாக அவர்கள் பயந்து விட்டார்கள் என்பதாகும். ஹஸ்ரத் சலமா பின் அக்வா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹவாஸின் மீது தாக்குதல் தொடுத்தோம். அப்போது காலையில் சூரியன் மேலே எழும் நேரத்தில் ஒருவர் ஒட்டகத்தில் வந்தார். அப்போது நாங்கள் அன்னாருடன் உணவு அருந்திக் கொண்டிருந்தோம். அவர் தன் ஒட்டகத்தை உட்கார வைத்து கயிற்றால் கட்டினார். பிறகு எங்களிடம் வந்து எங்களோடு சேர்ந்து உணவு அருந்த ஆரம்பித்தார். அதாவது அவர் சஹாபியுடன் அமர்ந்து கொண்டார். ஓர் அறிவிப்பின்படி அவர் மக்களிடம் பேச ஆரம்பித்தார் என்றும் வருகிறது. நாங்கள் மிகவும் சோர்வாக இருந்தோம் என்றும் சவாரிகளும் குறைவாகவே இருந்தன என்றும், பிறகு அந்த நபர் அவர்களுடன் பேசி முடித்த பிறகு வேகமாக தன் ஒட்டகத்தை நோக்கி சென்றார். விரைவாக கயிற்றை அவிழ்த்து
அதன் மீது அமர்ந்து ஒட்டகத்தை வேகமாக விரட்ட ஆரம்பித்தார். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்து, இவன் உளவாளி, இவனை பிடித்து கொன்றுவிடுங்கள் என்று கூறினார்கள். பனு அஸ்லம் கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவர் பெண் ஒட்டகத்தில் ஏறிக்கொண்டு அவனை பின்தொடர்ந்து சென்றார். ஹஸ்ரத் சலமா அவர்கள் கூறுகிறார்கள், நான் என் பெண் ஒட்டகத்தின் மீது ஏறிக்கொண்டு அவனை பின்தொடர்ந்து விரட்டிச் சென்றேன். அவனை நெருங்கி முன்னால் இருந்து அவனது ஒட்டகத்தின் மூக்கணாங்கயிற்றை பிடித்தேன். நான் அவனது ஒட்டகத்தை உட்கார வைத்தேன். அவன் தன் முழங்காலை தலையில் வைத்தபோது நான் வாளால் அவனை தாக்கினேன். அந்த மனிதனின் கழுத்தை வெட்டினேன். அவன் கீழே விழுந்து விட்டான். நான் அவனது ஒட்டகத்தையும் ஆயுதங்களையும் அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடம் இவனை கொன்றது யார் என்று கேட்டார்கள். சஹாபிகள் இப்னு அக்வா என்று கூறினார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொருட்கள் அனைத்தும் அவருக்கே சொந்தமானது என்று கூறினார்கள். முஸ்லிம்களின் எண்ணிக்கை 12,000 பேருக்கு எதிராக எதிரிகளின் எண்ணிக்கை 30,000 இருந்தது. ஹுனேன் போரை பற்றி கூறும்போது சில சமயம் எதிரிகளின் எண்ணிக்கை 30,000 என்றும், சில சமயம் 20,000 என்றும், சில சமயம் 4,000 என்றும் கூறப்படுகின்றது. அதன் விவரம் என்னவென்றால், எதிர்த்தரப்பில் இருந்த எதிரிகளின் எண்ணிக்கை 20,000 இருந்தது. அவர்களுடன் அவர்களின் மனைவி பிள்ளைகளை சேர்த்து கொண்டால் எண்ணிக்கை 30,000 ஆகிறது. மாலிக் பின் அவுஃப் தனது படையில் இருந்து சிறந்த வில்லாளிகளை தேர்ந்தெடுத்து மலையில் ஒளித்து வைத்திருந்தான். அவர்கள் தக்க சமயத்திற்காக காத்திருந்தார்கள். அவர்கள்தான் முஸ்லிம்கள் மீது திடீரென்று ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்தி இஸ்லாமிய படையில் குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள். இவர்களின் எண்ணிக்கை 4,000 இருந்தது. பனு ஹவாஸின் தளபதியான மாலிக் பின் அவுஃப் தனது படைகளை எவ்வாறு வரிசைப்படுத்தி இருந்தான் என்றால், இரவில் 2/3 பகுதி கழிந்துவிட்ட பிறகு மாலிக் பின் அவுஃப் தனது படையினரிடம் சென்று ஹுனைன் பள்ளத்தாக்கில் தீர்மானிக்கப்பட்ட இடங்களில் அவர்களை மறைத்து வைத்தான். அந்த பள்ளத்தாக்கு எவ்வாறானதாக இருந்தது என்றால், அதில் பல பள்ளங்கள் இருந்தன. அதில் மக்கள் பரவி இருந்தனர். அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சஹாபிகள் மீதும் திடீரென்று தாக்குதல் தொடுப்பதற்காக பதுங்கியிருந்தனர். காஃபிர்களின் அணிவகுப்பு எவ்வாறு இருந்தது என்றால், முதலில் குதிரைப்படை, அதற்கு பிறகு காலாட்படை, அதற்கு பின்னால் ஒட்டகத்தில் பெண்களும் அவர்களது குழந்தைகளும் இருந்தார்கள். அதற்கு பின்னால் மற்ற பொருட்களும், ஒட்டகங்கள், ஆடுகளும் மற்ற கால்நடைகளும் இருந்தன. மக்காவில் இருந்து ஹுனைன் புறப்பட்ட போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு சுலைம் குலத்தைச் சேர்ந்த 1000 குதிரை வீரர்களை பந்தி படையாக வைத்திருந்தார்கள். அதன் தலைமை ஹஸ்ரத் காலித் பின் வலீத் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இஸ்லாமிய படை ஜெஹ்ரானா என்ற இடத்தை அடைந்தபோது அதிகாலை நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு படையையும் வலதுபுறம், இடதுபுறம் மற்றும் மத்திய பகுதி என்று பிரித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மத்திய பகுதியில் இருந்தார்கள். மேலும் முஹாஜிரீன்கள் மற்றும் அன்சாரிகளிடையே பெரிய கொடிகளை பிரித்து கொடுத்தார்கள். முஹாஜிரீன்களின் ஒரு கொடியை ஹஸ்ரத் அலி அவர்களிடமும், மற்றொரு கொடியை ஹஸ்ரத் சாத் பின் அபி வக்காஸ் அவர்களிடமும், மற்றொரு கொடியை ஹஸ்ரத் உமர் ஃபாரூக் அவர்களிடமும் கொடுத்தார்கள். அன்சாரிகளில் இருந்து ஹஸ்ரஜ் இனத்தின் கொடியை ஹஸ்ரத் ஹுப்பா பின் முன்சிர் அவர்களிடமும், அவுஸ் இனத்தின் கொடியை ஹஸ்ரத் உசைத் பின் ஹுசைர் அவர்களிடமும் கொடுத்தார்கள். இவ்வாறு ஹஸ்ரத் அபு பர்தா பின் நியார், ஹஸ்ரத் அபு லுபாபா பின் அப்துல் முன்சிர் மற்றும் ஹஸ்ரத் கதாதா பின் ஒமான் அவர்களுக்கும் கொடிகள் கொடுக்கப்பட்டன. இது தவிர 20க்கும் மேற்பட்ட சிறிய கொடிகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு குழுக்களுக்கு பிரித்து கொடுத்தார்கள். ஹுனைன் போரின் போது ஒருவர் குறைந்த எண்ணிக்கையின் காரணமாக இன்று நாம் தோல்வி அடைய மாட்டோம் என்றார். அதாவது, இன்று நாம் மிக அதிக எண்ணிக்கையில் இருக்கிறோம் என்று கூறினார். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை மிகவும் வெறுத்தார்கள். திருக்குர்ஆனும் இந்த விஷயத்தை விரும்பத்தகாததாக கருதியவாறு, இது ஆஜபத்துக்கும் கஸ்ரத்துக்கும், உங்களின் பெரும்பான்மை உங்களை அகம்பாவத்தில் ஆழ்த்திய போது என்று கூறியுள்ளது. ஹுனைன் போரில் முதலில் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்தது. பிறகு எதிரிகளின் கடுமையான தாக்குதலால் குழப்பம் ஏற்பட்டது. இதன் காரணமாக தற்காலிகமாக தோல்வி ஏற்பட்டது. இது பற்றி ஏற்கனவே கூறப்பட்டு விட்டது.
ஆனால் கடைசியில் முஸ்லிம்களுக்கு மகத்தான வெற்றி கிடைத்தது. அதன் விவரம் என்னவென்றால், ஹுனைன் போர் பற்றி பொதுவாக கூறப்படுவது என்னவென்றால், முஸ்லிம்களின் படை அதிகாலை இருளில் ஹுனைன் பள்ளத்தாக்கிற்குள் நுழைந்தது. அப்போது எதிரிகளின் படை ஏற்கனவே பள்ளத்தாக்கிற்குள் இருந்தது. மேலும் அவர்களின் சிறந்த திறமையான வில்லாளிகள் அங்குள்ள பள்ளத்தாக்குகளில் ஒளிந்திருந்தனர். முஸ்லிம்கள் இவர்களை பற்றி தெரியாமல் பள்ளத்தாக்கிற்குள் நுழைந்தபோது இந்த வில்லாளிகள் திடீரென்று தாக்கினார்கள். இதன் காரணமாக முஸ்லிம்களின் படையில் குழப்பம் ஏற்பட்டது. அவர்கள் பின்வாங்கி ஓட ஆரம்பித்தார்கள். எந்த அளவுக்கென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களின் சில சஹாபிகளும் மட்டும் அங்கு நின்றிருந்தார்கள். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து அழைத்தபோது முஸ்லிம்களின் படை மீண்டும் திரும்பி வந்தது. பிறகு எதிரிகளுடன் ஒரு பெரிய போர் நடந்தது. எதிரிகள் மோசமாக தோல்வியுற்று போர்க்களத்தை விட்டு ஓடிவிட்டார்கள். இப்னு ஹிஷாமின் வாழ்க்கை வரலாற்றில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் சஹீ புகாரியில் உள்ள ஓர் அறிவிப்பை பார்க்கும்போது ஹுனைன் போர் வேறு சில விவரங்களையும் கொண்டுள்ளதை காண முடிகிறது. ஹுனைன் போரில் கலந்து கொண்ட ஹஸ்ரத் பரா பின் ஆசிப் அவர்களின் ஓர் அறிவிப்பு சஹீ புகாரியில் பல இடங்களில் உள்ளது. அதில் அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் பனு ஹவாஸின் மீது தாக்குதல் தொடுத்தபோது அவர்கள் தோல்வியடைந்து பின்வாங்கினார்கள். அப்போது நாங்கள் போர் செல்வங்களை சேகரிக்க ஆரம்பித்த சமயத்தில் அவர்கள் எங்கள் மீது அம்பு மலையை கொட்டினார்கள். அதனால் தங்களை பாதுகாக்க எந்த பொருளும் இல்லாத இளைஞர்கள் புறமுதுகு காட்டி ஓடினார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போதும் போர்க்களத்தில் உறுதியுடன் நின்றிருந்தார்கள். அறிவிப்பாளர் பரா பின் ஆசிப் கூறுகிறார்கள், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தேன். அவர்கள் ஒரு வெள்ளை கோவேறு கழுதையில் அமர்ந்திருந்தார்கள். அபு சுஃபியான் பின் ஹாரிஸ் அவர்கள் அதன் கடிவாளத்தை பிடித்திருந்தார்கள். அப்போது அன்னார் அனன் நபியுல்லா கதிப் அனபுனு அப்துல் முத்தலிப் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். அதாவது, நான் நபி, இது பொய் அல்ல, நான் அப்துல் முத்தலிபின் பேரன். புகாரியின் இந்த அறிவிப்பை தவிர்த்து பார்த்தால் ஹுனைன் போருக்கு 2 நிலைகள் உருவாகின்றன. பொதுவாக வாழ்க்கை வரலாற்று ஆசிரியர்கள் அவ்வாறுதான் எடுத்துரைக்கிறார்கள். முதலில் திடீர் தாக்குதலால் முஸ்லிம்கள் சிதறிப்போனார்கள். இரண்டாவதாக முஸ்லிம்கள் மீண்டும் ஒன்று கூடி தாக்குதல் நடத்தி எதிரிகளை தோல்வியுறச் செய்தார்கள். ஆனால் புகாரியின் இந்த அறிவிப்பை அடிப்படையாக கொண்டால் புகாரியின் இந்த அறிவிப்பு மிகவும் சரியானதாக தோன்றுகிறது. ஹுனைன் போருக்கு 3 நிலைகள் உருவாகின்றன. முதல் கட்டத்தில் முஸ்லிம்களின் படை எவ்வித தயக்கமும் இன்றி ஹுனைன் பள்ளத்தாக்கிற்குள் நுழைந்தபோது அவர்களுக்கு முன்னால் இருந்த எதிரிகளின் படை பின்வாங்கிக் கொண்டே போனது. முஸ்லிம்கள் எதிரிகளின் பின்வாங்கலை பார்த்தபோது முஸ்லிம்களின் ஒரு பகுதியினர் போர் செல்வத்தை சேகரிக்க தொடங்கினார்கள். இரண்டாம் கட்டத்தில் பனு ஹவாஸின் தளபதி மாலிக் பின் அவுஃப் தன் அணியில் இருந்த சிறந்த வில்லாளிகள் 4000 பேரை மறைவான முறையில் பள்ளத்தாக்குகளில் அமர்த்தியிருந்தான். முஸ்லிம்களின் படை பள்ளத்தாக்கிற்குள் வருவதை அவர்கள் கண்டபோது திடீரென அவர்கள் அம்புகளை கொண்டு பலத்த தாக்குதலை தொடுத்தனர். பனு ஹவாஸின் அரேபியாவில் சிறந்த வில்லாளிகளாக இருந்தனர். அதிகாலை இருள் காரணமாகவும் முஸ்லிம்களின் ஒரு பிரிவினர் போர் செல்வங்களை சேகரிப்பதில் ஈடுபட்டிருந்த காரணமாகவும் சேகரிப்பதில் ஈடுபட்டிருந்த அவர்களில் ஒரு பிரிவினர் மக்காவின் புதிய முஸ்லிம்களாக இருந்தனர். அவர்களின் உள்ளங்களில் இஸ்லாம் இன்னும் ஆழமாக பதிந்திருக்காத காரணமாகவும் அவர்களிடம் தற்காப்புக்குரிய தலைக்கவசம், கவச உடைகள் போன்ற எந்த சிறப்பான பாதுகாப்பு சாதனங்களும் இல்லாத காரணமாகவும் அம்புகளின் இந்த திடீர் தாக்குதலில் இருந்து தப்பிக்க அவர்கள் அங்கிருந்து ஓடினார்கள். அவர்களுடன் அவர்களது சவாரி கால்நடைகளும் இருந்தன. அவர்கள் திடீரென பின்னோக்கி ஓடியதால் படையில் ஒரு குழப்பம் ஏற்பட்டது. ஒட்டகங்களும் குதிரைகளும் ஓடத் தொடங்கின. விலங்குகள் மிரள ஆரம்பித்தன. பள்ளத்தாக்கின் காரணமாக வழி குறுகலாக இருந்தது. விலங்குகள் மக்களை தம் கால்களால் மிதித்து நசுக்கின. படையில் ஏற்பட்ட இந்த குழப்பத்தின் காரணமாக ஹஸ்ரத் காலித் பின் வலீத் அவர்கள் காயமடைந்து குதிரையில் இருந்து கீழே விழுந்தார்கள். முஸ்லிம்களின் படை சிதறிப்போனது. வாழ்க்கை வரலாற்றின் ஒரு புத்தகத்தில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது. மூன்றாவது கட்டம் தீர்ப்பை வழங்கக்கூடியதாக அது இருந்தது. அது என்னவென்றால், ஹஸ்ரத் அனஸ் பின் மாலிக் அவர்கள் அறிவிக்கிறார்கள், படையின் முன்பகுதியினர் நிலை குலைந்தனர். முதலில் பனு சுலைம் பிரிவினர் ஓடினார்கள். அவர்களுக்கு பின்னால் மக்காவைச் சேர்ந்த புதிய முஸ்லிம்கள். பிறகு சாதாரண மக்களும்
அவர்களுக்கு பின்னால் தோல்வியுடன் ஓடினார்கள். யாரையும் பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. எந்த அளவுக்கு புழுதி கிளம்பியது என்றால் அவர்களில் ஒருவர் கூட தம் உள்ளங்கையை பார்க்க முடியவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த எல்லா போர்களிலும் இருந்த ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், ஒவ்வொரு போரிலும் போர் நிலைமை எப்படி இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உறுதியையும் தைரியத்தையும் ஒப்பிட எந்த உதாரணமும் காண கிடைக்காது. பெரும் பெரும் வீரர்களின் கால்கள் நிலை குலையும் போதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாறை போல் அங்கேயே உறுதியாக நிற்பதை காண முடியும். ஹஸரத் அனஸ் பின் மாலிக் அவர்கள் கூறுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைவரையும் விட அழகானவர்களாகவும், அனைவரையும் விட தாராள உள்ளம் கொண்டவர்களாகவும், அனைவரையும் விட தைரியமானவர்களாகவும் இருந்தார்கள். இதே ஹுனைன் போரை பற்றி குறிப்பிடுகையில் ஹஸரத் பரா பின் ஆசிப் அவர்கள் கூறுகிறார்கள், அனைவரும் சிதறிப்போன போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் சில தோழர்களுடன் தனியாக இருந்தார்கள். எதிரிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி முன்னேறி வந்தபோது அன்னார் தனியாகவே எதிரிகளை நோக்கி முன்னேறி சென்றவாறு உரத்த குரலில், நான் அப்துல் முத்தலிபின் பேரன் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். அறிவிப்பாளர் கூறுகிறார், அல்லாஹ்வின் மீது ஆணையாக போர் உக்கிரமடையும் போது நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தஞ்சம் அடைவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் இருப்பவர்களே மிகவும் தைரியமானவர்களாக கருதப்பட்டார்கள். இந்த தருணத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தைரியம் மற்றும் வீரத்தின் மகத்துவம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், அன்னார் தனியாக இருந்த போதிலும் எதிரிகளை நோக்கி தம் கோவேறு கழுதையை முன்னே ஓட்டிக் கொண்டிருந்தார்கள். ஹஸரத் அப்பாஸ் அவர்கள் கூறுகிறார்கள், நானும் அபு சுஃபியான் பின் ஹாரிஸும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனேயே இருந்தோம். ஒரு நொடி கூட அன்னாரை விட்டு நாங்கள் பிரிந்திருக்கவில்லை. மக்கள் சிதறி ஓடிய போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் கோவேறு கழுதையை எதிரிகளை நோக்கி வேகமாக செலுத்த ஆரம்பித்தார்கள். அப்போது நான் கடிவாளத்தை பிடித்து கொண்டு கோவேறு கழுதையை மேலும் வேகமாக போகாமல் தடுத்தேன். அபு சுஃபியான் பின் ஹாரிஸ் அவர்கள் கடிவாளத்தின் கொக்கியை பிடித்திருந்தார்கள். ஓர் அறிவிப்பின்படி ஹஸரத் அபு பக்ர் அவர்கள் அந்த நேரத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தார்கள். அவர்கள் கோவேறு கழுதையின் கடிவாளத்தை பிடித்து அதை நிறுத்த முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம், அப்பாஸே, மரத்தடியில் இருந்தவர்களை அழையுங்கள், அதாவது ஹுதைபியாவின் போது தம் உயிரை தியாகம் செய்ய உறுதிமொழி எடுத்தவர்களை அழையுங்கள் என்று கூறினார்கள். ஹஸரத் அப்பாஸ் அவர்கள் கூறுகிறார்கள், நான் உரத்த குரலுக்கு சொந்தக்காரனாக இருந்தேன். நான் உரத்த குரலில் அஸ்ஹாபு சமரா என்று அழைத்தேன், அதாவது மரத்தடியில் இருந்தவர்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று. அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக மக்கள் என் குரலை கேட்டபோது மாடு தங்கள் கன்றுகளிடம் திரும்புவது போல் அவர்கள் திரும்பினார்கள். அவர்கள், நாங்கள் ஆஜராகிறோம் அல்லாஹ்வின் தூதரே என்று கூறினார்கள். அவர்கள் பித்தர்களைப் போல் திரும்பி வந்து எதிரிகளுடன் போர் செய்ய ஆரம்பித்தார்கள். இது சஹி முஸ்லிமில் உள்ள ஓர் அறிவிப்பாகும். முஸ்லிம்களின் படை சிதறிய போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் சில நபர்கள் மட்டுமே இருந்தார்கள் என்றும் அவர்களின் எண்ணிக்கை 4 முதல் 300 வரையும் கூறப்படுகிறது. இந்த எண்ணிக்கையில் உள்ள வேறுபாட்டிற்கு ஒரு காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் ஒரு சில நபர்கள் மட்டுமே இருந்தார்கள். மற்றவர்கள் வெவ்வேறு இடங்களில் எதிரிகளுடன் போரிட்டு கொண்டிருந்தார்கள். இவ்வாறு போர்க்களத்தில் சுமார் 300 பேர் இருந்திருக்கலாம். அல்லது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் இருந்தவர்களின் எண்ணிக்கை வெவ்வேறு நேரங்களில் குறைந்தும் கூடியும் இருந்திருக்கலாம். எனவே 3 அல்லது 4 நபர்களை பார்த்தவர்கள் அந்த எண்ணிக்கையையும், 10 அல்லது 12 நபர்களை பார்த்தவர்கள் அந்த எண்ணிக்கையையும், அதற்கும் அதிகமான நபர்களை பார்த்தவர்கள் அந்த எண்ணிக்கையும் கூறியிருக்கலாம். இதுவும் ஒரு காரணமாகும். எவ்வாறு இருப்பினும் ஒரு தருணத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் ஒரு சில நபர்கள் மட்டுமே எஞ்சியிருந்தார்கள். மற்றொரு அறிவிப்பின்படி ஒரு நபர் ஹஸரத் பரா அவர்களிடம், அபு உமாராவே, ஹுனைன் போரின் போது நீங்கள் ஓடிவிட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர், அல்லாஹ்வின் மீது ஆணையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறமுதுகு காட்டி ஓடவில்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களில் ஆயுதங்கள் இல்லாத அல்லது குறைந்த ஆயுதங்கள் வைத்திருந்த அவசரப்படுகின்ற இளைஞர்கள் எப்படிப்பட்ட வில்லாளிகளின் கூட்டத்தை எதிர்கொண்டார்கள் என்றால், அம்மக்களின் ஓர் அம்பு கூட இலக்கை தாக்காமல் இருந்ததில்லை. அதாவது
ஹவாசின் மற்றும் பனு நசிர் போன்ற கூட்டம். அம்மக்கள் தொடர்ச்சியாக அம்பெய்து கொண்டிருந்தார்கள். அவர்களின் அம்பு அரிதாகத்தான் குறிதப்பும். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளை நோக்கி முன்னேறினார்கள். அன்னார் தம் வெள்ளை கோவேறு கழுதையில் அமர்ந்திருந்தார்கள். அபு சுஃப்யான் பின் ஹாரிஸ் அதை ஓட்டிக் கொண்டிருந்தார். அப்போது அன்னார் கீழே இறங்கி அல்லாஹ்விடம் உதவி கேட்டார்கள். அனன் நபியுல்லா கதிப் அனபுனு அப்துல் முத்தலிப், நான் நபி, இது பொய் அல்ல, நான் அப்துல் முத்தலிபின் பேரன் என்று கூறினார்கள். ஹஸரத் அயாஸ் பின் சலமா அவர்கள் தம் தந்தை சலமா பின் அக்வா அவர்களிடமிருந்து அறிவிக்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் ஹுனைன் போருக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சென்றோம். நாங்கள் எதிரிகளை சந்தித்த போது நான் முன்னேறி ஒரு பள்ளத்தாக்கில் ஏறினேன். அப்போது எதிரி ஒருவனை நான் சந்தித்தேன். நான் அவனை நோக்கி அம்பு எய்தேன். அவன் என்னிடமிருந்து மறைந்து விட்டான். அவனுக்கு என்ன ஆனது என்று எனக்கு தெரியவில்லை. மக்கள் மற்றொரு பள்ளத்தாக்கில் இருந்து வெளியே வருவதை நான் பார்த்தேன். அவர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களுக்கும் இடையே போர் நடந்தது. அன்னாரின் தோழர்கள் பின்வாங்கி திரும்பினார்கள். நான் பின்வாங்கி திரும்பினேன். என் மீது 2 ஆடைகள் இருந்தன. ஒன்றை நான் கட்டி கொண்டிருந்தேன், மற்றொன்றை மேலே போட்டிருந்தேன். எனது ஆடை அவிழ்ந்து கொண்டிருந்தது. நான் 2ஐயும் சேர்த்து பிடித்து கொண்டு பின்வாங்கியவாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் கடந்து சென்றேன். அன்னார் கருப்பு வெள்ளை நிற கோவேறு கழுதையில் இருந்தார்கள். அன்னார், இப்னு அக்வா ஏதாவது கஷ்டத்தை கண்டாரா, இந்த நிலையில் ஏன் ஓடுகிறார் என்று கேட்டார். இப்னு அக்வா ஏதாவது கஷ்டத்தை கண்டாரா, இந்த நிலையில் ஏன் ஓடுகிறார் என்று அன்னார் கேட்டார்கள். ஹுனைன் போரின் போது அம்படிப்பட்டு முஸ்லிம்கள் பின்வாங்கிய சம்பவத்தை பற்றி குறிப்பிடும்போது ஹஸ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹுனைன் போரில் முஸ்லிம்களின் படை பின்வாங்கியது. ஏனென்றால் எதிரிகளின் அம்புகளின் தாக்குதல் கடுமையாக ஆனபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபிகளை மட்டும் அழைத்து கொண்டு எதிரிகளை நோக்கி முன்னேறினார்கள். எதிரிகளின் தாக்குதல் கடுமையாக இருப்பதைக் கண்ட ஹஸ்ரத் அபூ பக்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தடுக்க முயற்சி செய்தார்கள். அவர்கள் முன்னேறி வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குதிரையின் கடிவாளத்தை பிடித்து கொண்டார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனது குதிரையின் கடிவாளத்தை விட்டுவிடுங்கள் என்று கூறினார்கள். அதற்கு பிறகு அன்னார், அனன் நபியுலா கதிப் அனபுனு அப்துல் முத்தலிப் என்ற இந்த கவிதையை பாடிக்கொண்டே முன்னேறினார்கள். அதாவது, நான் அல்லாஹ்வின் நபி, நான் பொய்யன் அல்ல, நான் அப்துல் முத்தலிபின் பேரன். நான் அப்துல் முத்தலிபின் பேரன் என்று அவர்கள் கூறியதன் பொருள், அந்த நேரத்தில் எதிரிகளின் தாக்குதல் மிகவும் கடுமையாக இருந்தது. எதிரிகளின் 4000 வில்லாளிகள் அம்புகளை மலை போல் பொழிந்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில் நான் முன்னேறுவது மனித நிலையை விட உயர்ந்ததாக தெரிகிறது. இதனால் யாரும் ஏமாறக்கூடாது. என்னிடம் ஏதேனும் இறை ஆற்றல் இருப்பதாக நினைக்கக்கூடாது. நான் அப்துல் முத்தலிபின் பேரன்தான். நான் ஒரு மனிதன். நான் ஒரு நபி என்பதால் அல்லாஹ்வின் உதவி மட்டுமே என்னுடன் உள்ளது என்பதாகும். அனைத்து மக்களும் ஓடவில்லை என்பது பற்றியும் அறிவிப்புகள் உள்ளன. இமாம் நபவி அவர்கள் எழுதுகிறார்கள், எல்லோரும் ஓடவில்லை, மாறாக பலவீனமான உள்ளம் கொண்ட மக்கத்து முனாஃபிக் மக்களில் உள்ளவர்களும் இந்த போரில் கலந்து கொள்வதற்காக வந்திருந்த இன்னும் முஸ்லிமாகாத மக்காவின் இதர மக்களும் ஓட ஆரம்பித்தார்கள். எதிரிகள் ஒரே நேரத்தில் அம்புகளை மலை போல் பொழிந்ததால் இந்த திடீர் தோல்வி ஏற்பட்டது. எவ்வாறு இருப்பினும் இமாம் நபவி அவர்களின் கூற்றுப்படி பயம் காரணமாக போர்க்களத்தில் இருந்து ஓடியவர்கள் அனைவரும் முஸ்லிம்கள் அல்ல. அதாவது அனைவரும் ஓடவில்லை. மக்காவைச் சேர்ந்த புதிய முஸ்லிம்கள் மட்டுமே ஓடினார்கள். அவர்களில் ஒரு பகுதியினர் உள்ளத்தால் போரில் கலந்து கொள்ளவில்லை. போரில் கிடைக்கும் பொருட்களுக்காகவோ அல்லது வேடிக்கை பார்ப்பதற்காகவோ சேர்ந்தவர்கள். ஆனால் அவர்களின் ஓட்டத்தினாலும் அம்புகளின் கடுமையான தாக்குதலாலும் மற்ற முஸ்லிம்களின் சவாரிகளும் மிரண்டு ஓடிவிட்டன என்பது உண்மையே. அந்த சவாரிகள் அந்த முஸ்லிம்களை இழுத்து கொண்டு ஓடிவிட்டன. இதன் காரணமாக அதிக எண்ணிக்கையிலான மக்கள் பின்வாங்கினார்கள். அவர்கள் வேண்டுமென்றே ஓடவில்லை. ஆனால் மிரண்டு போன சவாரிகளின் காரணமாக திரும்பினார்கள். இதன் காரணமாக களப்பற்ற நன்றியுள்ள முஸ்லிம்களும் சிறிது நேரம் உதவி செய்ய இயலாமல் இருந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் இது பற்றிய கூடுதல் விவரங்கள் உள்ளன. அடுத்த முறை அவை விவரிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். இன்று முதல் ஜெர்மனியின் ஆண்டு மாநாடும் தொடங்கியுள்ளது. அங்குள்ள பங்கேற்பாளர்கள் அனைவரும்
மாநாட்டின் நோக்கங்களை நிறைவேற்ற அல்லாஹ் அவர்களுக்கு நல்வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று துவா செய்ய வேண்டும். அவர்கள் இதை ஒரு திருவிழா போல கருதி இங்கு ஒன்று சேரக்கூடாது. இந்நாட்களில் அவர்கள் தம் அறிவு, செயல் மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்தில் தொடர்ந்து முன்னேற உறுதியெடுக்க வேண்டும். அதற்காக அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். இந்நாட்களில் குறிப்பாக அல்லாஹ்வின் நினைவிலும் துவாக்களிலும் நேரத்தை செலவிட வேண்டும். தங்களுக்காகவும் தங்கள் சந்ததிகளுக்காகவும் துவா செய்கின்ற அதே நேரத்தில் ஜமாஅத்தின் முன்னேற்றத்திற்காகவும் ஒவ்வொரு எதிரியின் தீமைகளிலிருந்தும் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் வருவதற்காகவும் அவர்களின் தீமைகள் அழிக்கப்பட வேண்டும் என்றும் துவா செய்யுங்கள். அல்லாஹ் அவர்களின் தீமைகளிலிருந்து பாதுகாக்கட்டும். பாகிஸ்தானில் அவ்வப்போது ஏதேனும் ஒரு துயரமான சம்பவம் நடந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் விரைவில் அந்த எதிரிகளை பிடிக்க வழிவகை செய்வானாக. பொதுவாக உலக அமைதிக்காகவும் துவா செய்யுங்கள். இந்த உலக மக்கள் தங்கள் செயல்களின் காரணமாக தங்கள் அழிவுக்கு அருகில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அந்த பயங்கரமான அழிவிலிருந்து நம்மை பாதுகாக்கட்டும். பாலஸ்தீனியர்களுக்காகவும் துவா செய்யுங்கள். இஸ்ரேலிய அரசாங்கமோ கொடுமை மற்றும் அநீதியின் உச்சத்தை அடைந்து விட்டது. பாலஸ்தீனியர்களை இந்த பூமியில் இருந்து முற்றிலுமாக அழிக்க விரும்புவது போல் தெரிகிறது. அப்பாவி குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள், நோயாளிகள் மற்றும் அப்பாவி மக்கள் மீது கொடுமை உச்சத்தை அடைந்து விட்டது. எல்லா இடங்களிலும் ஒரு படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது சில உலக அரசியல்வாதிகளும் அரசாங்கங்களும் இது தவறு, இதை நிறுத்துங்கள் என்று குரல் கொடுக்க தொடங்கியுள்ளனர். ஆனால் இஸ்ரேலிய அரசாங்கம் அவர்களின் பேச்சை கேட்க தயாராக இல்லை. செல்வம் மற்றும் அதிகாரத்தின் போதை அவர்களையும் அமெரிக்காவையும் அதன் ஆதரவாளர்களையும் அகம்பாவம் மற்றும் கொடுமையின் உச்சத்திற்கு கொண்டு சேர்த்துவிட்டது. முஸ்லிம் அரசாங்கங்களும் எதுவும் செய்யவில்லை. அவர்கள் எதுவும் செய்ய முடியாவிட்டாலும் அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்ய வருவதற்காக குறைந்தபட்சம் அவர்கள் தங்கள் நிலையை மாற்றி அல்லாஹ்வின் முன்னிலையில் குனிய வேண்டும். அந்தோ அவர்களுக்கு இந்த அறிவு வரட்டும். அதேபோன்று முஸ்லிம்களுக்கு எதிராக கொடுமை செய்கிறார்கள். அல்லாஹ் அவர்களையும் இந்த அநீதியிலிருந்து தடுக்கட்டும். இந்த கொடுமைகளுக்கு எதிராக முடிந்தவரை குரல் கொடுப்பது இன்று அகமதிகளின் வேலையாகும். குறிப்பாக துவாக்களை செய்து வாருங்கள். மனவேதனையுடன் துவா செய்யுங்கள். அல்லாஹ் அதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.